ஈஸியான டைம் காம்ப்ளெக்ஸ்லாம் பார்த்துக்கலாம். பக்கெட் ஷார்ட் வந்து n+k ஃபஸ்ட்டு கேஸாக இருந்துச்சுன்னா n/2ன்னு மாறிடும். ரேடிக்ஸ் ஷார்ட் எப்பவுமே nk தான். ரேடிக்ஸ் ஹீப்பாக இருந்துச்சுன்னா n மிட் ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா n செலெக்ஷன் ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா n/2 செலெக்ஷன் எப்பவுமே பவர் 2. மெர்ஜும் ஹீப்பும் n/n. ரேடிக்ஸு nk. இப்போ இதெல்லாம் சேஞ்ச் ஆகுதோ அதை பார்க்கலாம். செலெக்ஷன் பார்த்து இன்சர்ஷன் வெப்பில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் பெஸ்ட்டு கேஸ்லேயே வந்து அவங்களுக்கு என்ன கிடச்சிருது, இன்சர்ஷனுக்கு ஆர்டர் ஆஃப் n கிடச்சிருது. ஆவரேஜ் ஃபஸ்ட்டு மட்டும் தான் ஃபாலோ பண்ண முடிஞ்சுது. பபுள் ஃபஸ்ட்லேயே ஆர்டர் ஆஃப் 1 கிடச்சிருச்சு. அதனால் ஆவரேஜ் ஃபஸ்ட்டு மட்டும் தான் செலெக்ஷனை ஃபாலோ பண்ணுது. மெர்ஜை பார்த்துட்டு குயிக்கு ஃபாலோ பண்ணுது. மெர்ஜ் வந்து n/n வருதா, குயிக்கும் அதே மாதிரி பண்ணுது. ஆனால் குயிக்காக போடுறப்ப என்ன பண்ணிடுது, n/2 ஆயிடுது. லாஸ்ட்டில் வந்து தப்பு பண்ணிடுது. ஃபஸ்ட்டில் n/2 ஆயிடுது. ஹீப் n/n. லீனியர் சர்ச் வந்து ஃபஸ்ட்டு கேஸ்லேயே ஆர்டர் ஆஃப் 1. என்ன தான் நீங்கள் தலையில் நின்னாலும் ஆவரேஜுக்கு ஃபஸ்ட்டுக்கும் ஆர்டர் ஆஃப் n தான் வரும். பைனரி சர்ச்சுக்கு ஃபஸ்ட் கேஸுக்கு ஆர்டர் ஆஃப் 1 பெஸ்ட்டுக்கு. ஆவரேஜுக்கு ஃபஸ்ட்டுக்கும் log n வரும். லாகின்னா இதனால் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோம் இல்லையா, அதனால். ரேடிக்ஸ் ஷார்ட்டு nk ஈஸி. பக்கெட் ஷார்ட்டு n+k. ஆனால் ஃபஸ்ட்டு கேஸில் n/2 வந்துடுது. டிம் ஷார்ட்டும் n. ஆவரேஜ் ஃபஸ்ட்டுக்கும் n/n வருது. டிம் ஷார்ட்டும் யாரை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுது, டிம்முமே வந்து மெர்ஜை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுது. ஃபஸ்ட்டுக்கு வந்து ஆனால் ஆர்டர் ஆஃப் n வந்துடுது. அப்புறம் பார்த்தோம்னா ரிமைனிங் 2வும் n/n வந்துடுது. ஷெல் ஷார்ட்டும் டிம்மை ஃபாலோ பண்ணுது. ஆர்டர் ஆஃப் n, அதுக்காவது ஆர்டர் ஆஃப் n/n வந்துச்சு. இதெல்லாம் ஆர்டர் ஆஃப் n/2 வந்துடுது ஷெல் ஷார்ட்டுக்கு. ஈஸியான ஷார்ட்கட் என்னென்ன, எதெல்லாம் மாறாது. செலெக்ஷனு எப்போவுமே n/2 தான். மெர்ஜு எப்போவுமே n/n தான். ஹீப்பு எப்போயுமே n/n. ரேடிக்ஸ் ஷார்ட்டு nk. பக்கெட் ஷார்ட்டு n+k அப்புறம் n/2. இதெல்லாம் மாறி இருக்குது. இன்சர்ஷன் ஆர்டர் ஆஃப் n வருது, அப்புறம் n/2. பபுள் ஆர்டர் ஆஃப் 1 n/2. குயிக் ஷார்ட்டு n/n அப்புறம் n/2. லீனியர் சர்ச்சும் பைனரி சர்ச் ரெண்டுமே ஆர்டர் ஆஃப் 1. லீனியரோட ஆவரேஜ் ஃபஸ்ட்டு ஆர்டர் ஆஃப் n. பைனரி பெஸ்ட்டு வந்து ஆர்டர் ஆஃப் 1. ஆவரேஜும் ஃபஸ்ட்டும் log n. பக்கெட் ஷார்ட்டு n+k n/2. டிம்மாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்லேயே டிம் மாறிடுச்சு. ஆர்டர் ஆஃப் n அப்புறம் n/n. ஷெல் ஷார்ட்டும் ஆர்டர் ஆஃப் n. எல்லாமே ஆர்டர் ஆஃப் n/n வரப்போ இது ஆர்டர் ஆஃப் n log n/2 வருது. ஆவரேஜுக்கும் ஃபஸ்ட்டுக்கும்.